அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்த மகாவிஷ்ணுவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், மகாவிஷ்ணு சென்னை வந்தடைந்து விட்டார். காவல்துறையினர் அவரை அழைத்து சென்று விட்டார்களா? என்ன விவரம்? தற்போது காவலர்கள் சென்னை விமான நிலையத்தில் நுழைவாயில் இருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வர இருக்கிறார். வெளியே வந்த பிறகு விசாரணைக்காக அவர் அழைத்து செல்ல இருக்கிறார்கள். காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கவிடும். அதே போல மகாவிஷ்ணுடைய ஆதரவாளர்களும் இங்கு வருகை தந்திருக்கார்கள். அவருடன் நேரடியாக பேசலாம். மேடம் வணக்கம். மேடம், காயத்ரி நம்மிடம் இருக்கிறார். மேடம் வணக்கம். மேடம், இப்போ நீங்க மகாவிஷ்ணுடைய ஃபாலோவரா இருக்கிறீங்க. இந்த கருத்தை, அவர் சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அவர் மக்களுக்காக ஆதரவா தான் சார் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எடுத்துக்கிற விதம் தான் சார், எடுத்துக்கிற விதம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தொடர்ந்து அவர் பேச்சை நீங்க கேட்டிருக்கீங்களா? அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. அவர் சாராம்சம் இருக்கு. இந்த விஷயத்தை மாற்றுத்திறனாளிகள் அதே மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறது அவர் மற்றவங்களை புண்படுத்துன்னு சொல்றாங்க. இந்த கருத்தை, அவர் பேசின வார்த்தைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருப்பி பேசுங்க சார். அன்பு, கருணை சார். அப்படி இருக்கிறவர் எப்படி சார் மத்தவங்களையும் காயப்படுத்துவாரு? எனக்கு தெரிஞ்சு எல்லாரு கூட அன்பாதான் இருக்கிறதா அவர் போதிப்பாரு. அவ்வளவுதான். தேங்க்யூ. அவங்க பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் அன்பான விஷயங்களை, அன்பை போதிக்கக்கூடிய வகையில தான் பேசுவாங்க அப்படின்னு அவருடைய ஆதரவாளருடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் மகாவிஷ்ணு அவர்களை தற்போது அழைத்து சென்று காவல்துறை அழைத்து செல்வதாக வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மற்றொரு வழியில அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து வருகிறார்கள். பூங்குழலி, மகாவிஷ்ணுவோடு ஆஸ்திரேலியாவிலிருந்து அவரது ஆதரவாளர்கள் யாரும் உடன் வருகிறார்களா? பூங்குழலி, தற்போது மகாவிஷ்ணு அவர்களுடைய ஆதரவாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு சிலவர்கள் வந்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். கீழே தற்போது காவல்துறையில் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருந்தாலும் மேலே அவரை அழைத்து சென்று மேல் வழியாக தற்போது விமான நிலையத்தில் முதல் தளத்தின் வழியாக அழைத்து சென்றுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்னும் சற்று அவரை விசாரணைக்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து மகாவிஷ்ணுவை அழைத்து சென்றிருக்கிறார்கள். பூங்குழலி, மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமையை பறிப்பதாக அவர் பேசியது இருக்கிறது. அவர்களை பிற்போக்குத்தனமாக சிந்திக்க வைத்திருக்கிறது இவருடைய சிந்தனை. மாணவர்களையும் இப்படி சிந்திக்க தூண்டும் என்கின்ற பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. மாற்றுத்திறனாளி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். வேறு என்னென்ன பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இவர் மீது? பூங்குழலி, இந்த விஷயத்தை நான் பார்த்தபோது பள்ளியில அவர் பேசின கருத்து பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் மனதில ஒரு விஷமத்தனமான கருத்தை பதிவு செய்யக்கூடிய வகையிலையும், அதே போல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய வகையிலையும் அவர் பேசியதாக மாற்றுத்திறனாளிகள் தற்போது புகார் 3 இடங்கள்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியில சரத்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழே, இந்திய சட்டத்தில் 14, 15 உட்பிரிவின் கீழே அவர்கள் வழக்கு பதிவு செய்யணும். அதே போல மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் 92 உட்பிரிவில் 1 கீழே அவர் வழக்கு பதிவு செய்யப்படணும் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறையினர் என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு செய்து என்ன சட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யணும்னு காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்னை விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. ஏன் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க அப்படின்னு கேட்க தோணுது. அவர் பேசிய கருத்து மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு ஒரு புறம் அது யாருன்னு எதிர்ப்பு தெரிவிக்க கூடும். அதே போல அவருடைய ஆதரவாளர்களும் இங்க ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள். அவருக்கு மற்றவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என அந்த அடிப்படையில காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்காங்க. தற்போது மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு அவரை விசாரணைக்காக தற்போது காவல்துறையினர் நம்ம கீழே இருக்கோம். இங்க எப்பவுமே கீழே சென்னை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த நுழைவாயில தான் வருவாங்க, வெளியே வரக்கூடிய கேட்ல தான் வருவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழலை கருதி மேல் தளத்தின் வழியாக அழைத்து சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அடுத்த எந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்காருன்னு பொறுத்துதான் பார்க்க வேண்டியது. இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் அவருடைய ஆதரவாட்கள்
மகாவிஷ்ணுடைய ஆதரவாளர்கள் அவரிடம் நம்ம வந்து பேசும்போது அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது நிறைய உரையாடல்களை நாங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அன்பை போற்றிக்கக்கூடிய அன்பை தவிர்த்து அதிகமாக அவர் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து பதிவு செய்ய மாட்டாங்க. இந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அவங்க வந்து சொல்றாங்க. எனவே இந்த விஷயத்துல அரசு என்ன மாதிரியோட ஒரு முடிவெடுக்கப்படுவது பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை இந்த விஷயத்தை அவர் பேசிய கருத்து, பள்ளியில் பேசிய கருத்து, சமீபத்தில் பேசிய கருத்து மற்றவர்களை மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எனவே இது போன்ற விஷயங்கள் மற்ற வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற வந்து நடக்கக்கூடாது. எனவே இதற்கான ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில தற்போது காவல்துறை அதே போல பள்ளி கல்வித்துறையிலிருந்து பல்வேறு நடைமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சலர்கள் வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து பணியிட மாறுதல் செஞ்சிருக்காங்க. அதே போல பள்ளி கல்வித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகளை இனிமேல் தடுக்கக்கூடிய வகையில. எனவே இதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய வகையில அந்த சாராம்சோட பேச்சு உரையாடல் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் பல்வேறு தரப்பில் வந்து கோரிக்கை வந்து எழுந்திருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான முடிவு செய்ய இருக்கிறார்கள் என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பூங்குழலி. ஆனந்தன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறீங்க. மகாவிஷ்ணு முதல் தளத்தின் வழியாக அழைத்து செல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வந்திருக்கின்றன. அங்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விமான நிலையத்தின் 5வது நுழைவாயில் இந்த பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில்தான் மகாவிஷ்ணுவை அழைத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். மதியம் 1:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்தில் உள்ளிருந்து அவரை விசாரணைக்காக காவல்துறையினர் அடையாறில் இருக்கக்கூடிய துணை ஆணையாளர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்வதாக திட்டமிட்டிருந்தார். ஆனால் வேறு வழியாக, அதாவது இந்த இடத்திலிருந்து முதல் தளம் வழியாக, விமான நிலையத்திலிருந்து முதல் தளம் வழியாக மகாவிஷ்ணுவை அழைத்து சென்றிருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய இந்த இடம், அதாவது சர்வதேச விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய வழி. ஆனால் காவல்துறையினர் விமான நிலையத்திற்கு உள்பகுதியாக பயணிகள் புறப்பட்டு செல்ல வேண்டிய வழியிலிருந்து அவரை அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். எனவே ஊடகத்தினர் நாம் உட்பட அனைத்து மீடியாக்களும் இங்கு இருக்கும்பொழுது மகாவிஷ்ணுவை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த காட்சிகளை காவல்துறையினர் காண்பிக்கவில்லை. அதே போன்று பயணிகள் அனைவரும் இருக்கிறார்கள். இங்கு ஒரு சில பேர் வந்து மகாவிஷ்ணுடைய ஆதரவாளர்கள் வந்ததாக காவல்துறையினரும் தகவல் தெரிவித்திருந்தாங்க. தற்பொழுது விசாரணைக்காக மகாவிஷ்ணு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு 20 நிமிடம், சென்னை விமான நிலையத்திலிருந்து அடையாறு செல்வதற்கு ஒரு 20 நிமிடம் ஆகும். அடையாறு காவல்துறையினுடைய துணை ஆணையாளர் அலுவலகத்தில் தான் அவரை வைத்து விசாரணை செய்ய இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக அவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் தான் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இங்கு சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை பயணிகளுக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்தார்கள். எனவே அதாவது மகாவிஷ்ணு விசாரணைக்காக அழைத்து செல்லப்படமாக திட்டமிட்ட அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் இந்த பகுதி கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது. தற்பொழுது அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதற்கு பிறகு காவல்துறையினுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில காவலர்கள் மட்டும் இருக்கிறார்கள். அதே போன்று சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்களும் இங்கு சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு வேறு வழியில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரா? காவல்துறையினர் அதை உறுதி செஞ்சுட்டாங்களா ராஜ்குமார்? அதாவது இங்கு வந்த காவல்துறை உயரதிகாரிகள் வந்திருந்தார்கள். சைதாப்பேட்டையினுடைய உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையில் தான் விசாரணைக்காக அழைத்து செல்வதற்காக காவல்துறையினர் இங்கு வந்திருந்தார்கள். சைதாப்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளர் சேட்டு தலைமையில் வந்திருந்தார்கள். குறிப்பாக நேற்று மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அளித்த புகார், அவர்கள்தான் முதலாக சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்தி மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருந்தார்கள். எனவே சைதாப்பேட்டை காவல்துறையினர் இதில் உடனடியாக விசாரணை செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்தில் உதவி ஆணையர் சீனிவாசன், காவல் ஆய்வாளர் சேட்டு தலைமையில் தான் காவலர்கள் வந்திருந்தார்கள். அதே போன்று கூடுதலான பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட தமிழக காவல்துறையினர் மட்டுமே இந்த நுழைவாயிலில், நாம் பார்க்கிற இந்த A5 என்ற நுழைவாயிலில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் 1:30 மணியளவில் மகாவிஷ்ணுவை இந்த வழியாக அழைத்து வராமல் முதல் தளம் வழியாக அவரை கொண்டு சென்று
அடையாறு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக தான் பணியில் இருந்த காவலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலனுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணுவை அழைத்து செல்வதற்காக தயாராக இருந்த வாகனங்களும் இந்த இடத்தில் இல்லை. எனவே முதல் தளத்தின் வழியாக அவரை அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தான் பணியில் இருந்த காவலர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மற்றபடி இங்கு வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அதே போன்று CISF பாதுகாவலர்கள் பயணிகளுக்கு எதுவும் இடையூறு இல்லாமல் இருப்பதற்காகவும் காவலருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு இங்கு இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக காவல்துறையினுடைய துணை ஆணையாளர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது. அந்த இடத்தில்தான் மகாவிஷ்ணு மீது கொடுக்கப்பட்ட புகாரும் காவல்துறையினர் சேகரித்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் மீது விசாரணை செய்ய இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய துணை ஆணையாளர் அலுவலகத்தில் இன்னும் ஒரு சில மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இணைப்பேருங்க ராஜ்குமார் ஆனந்தன். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.